நீங்க மல்டிபிளான சிம் வச்சிருக்கீங்களா? இந்த மல்டிபிளான சிம்முக்கு மல்டிபிளான ரீசார்ஜ் பண்ணி என்னால தாங்க முடியல ப்ரோ. இதோட வேலிடிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த சிம்ம வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பல பேரும் கேட்டிருந்தீங்க. ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே டாப் அப் பண்ணணும். அதாவது நீங்க ஜியோ சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஜியோல டாப் அப் பண்ற மாரி இருக்கும் ₹20க்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஆப்க்குள்ள போங்க. டாப் அப் ஆப்ஷனுக்கு போங்க. டாப் அப்ல பார்த்தீங்கன்னா, ₹20க்கான ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ₹20 ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆனா, இதுல ஒரு சின்ன சிக்கலுமே இருக்கு. என்னன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ₹20க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ₹20 பேலன்ஸ்ல இருக்காது. இந்த பேலன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 14.95 பைசே இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரூப்பீஸ் கம் பைசே. ஆனா 20 பேலன்ஸ்ல இருந்தா மட்டும் தான் இந்த வகையான ஃபீச்சர நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா 20+10க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏர்டெல் யூசரா இருந்தாலும் இதே ஆப்ஷன் தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாப் அப் ஆப்ஷன் இருக்கும். அந்த டாப் அப் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ₹20 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஆதி காலத்துல இருந்தே சிம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அங்க வந்து ஓரளவுக்கு ₹5 ₹6 இருக்குன்னா, இந்த 20 போட்டுக்கோங்க. மொத்தமா டோட்டலா 20 ஆயிரும். ஸோ இதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். இது என்னன்னு அப்படியே சொல்றேன். தெளிவா கேளுங்க. இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ₹10ல வந்து ஆல்ரெடி டாப் அப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னொரு ₹10க்கு போட்டுக்கோங்க. இல்ல நான் வந்து விஐ சிம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, விஐலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கான டாப் அப் ஆப்ஷன் இருக்கும். அந்த டாப் அப் ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. இத சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ₹20க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு 14.95 பைசே தான் இருக்கும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்டி மத்த எல்லா விஷயங்களும் சேர்த்துட்டு தான் கரெக்ட்டா வந்து உங்களோட சிம் பேலன்ஸ விட்டு வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி. இது யார் யாருக்கு அப்படின்னா, மல்டிபிளான சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே இது தேவை. மினிமமா ஒரு ₹20 உங்களோட சிம் பேலன்ஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணாலும் இதே ஃபார்முலா தான் அப்ளை ஆகும். பிஎஸ்என்எல்ல ஒரு பிரச்சனையுமே இருக்கு. ஆக்சுவலா ஜியோலயும் பிரச்சனை இருக்கு. பிஎஸ்என்எல்லயும் பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன். கடைசியா சொல்றேன். இங்கேயும் நீங்க டாப் அப்க்கான ஆப்ஷன தேடுற மாரி இருக்கும். டாப் அப்ல சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரீசார்ஜ் பிளான் ஷோ ஆகாது. இத நான் கடைசில கவர் பண்றேன். நீங்க அவங்க வெப்சைட்ல போய் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாரி இருக்கும். வெப்சைட்டுக்கு போங்க. அங்க வந்து உங்க நம்பர வந்து ஃபீட் பண்ற மாரி இருக்கும். ஓடிபி குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ₹20க்கான ரீசார்ஜ் பிளான வெப்சைட்ல இருந்து நீங்க டாப் அப் பண்ற மாரி இருக்கும். டாப் அப் பண்ணாலும் அதே 14.95 பைசேஸான அமௌண்ட் தான் இங்க இருக்கும்னு சொல்லலாம். ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட பிராண்ட். அவங்களே இப்படி ஒரு வேலைய பண்றாங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க டாப் அப்க்கு அப்படின்னா, டாப் அப்க்கான ஆப்ஷனே இங்க காமிக்க மாட்டாங்க. ஸோ இத வந்து முற்றிலுமா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆப்க்குள்ள இருந்தே. வெப்சைட்ல இருந்து மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இல்ல அப்படின்னா லோக்கலான ஷாப்ஸ்ல இருந்து நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியும். இதுல ஜியோவுமே அடக்கம். ஜியோலயும் பார்த்தீங்கன்னா, டாப் அப்க்கான ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்ல இருக்காது. ஸோ இத வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது பண்ணா பரவால்ல. ஏன்னா அவங்களோட அஃபிஷியலான ஆப்ல இருந்தே இல்ல. ஜியோவும் இந்த வேலைய பண்றான். பிஎஸ்என்எல்லும் இந்த வேலைய பண்றான். உண்மையான கல்ப்ரேட் இவங்க 2 பேர் தானோன்னு தோணுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரீசார்ஜ் பண்றதுனால எனக்கு என்ன நல்லது? நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, 90 நாள்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணாம இருக்கீங்க அந்த கட்டத்துல அப்படின்னா, அப்போ வந்து உங்க மொபைலோட சிம்ம வந்து கேன்சல் பண்ணிருவாங்க. நீங்க ஐடி ப்ரூஃப் குடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே கேன்சல் ஆயிரும். வேற ஒருத்தர் கைக்கு இந்த சிம் போயிரும். அப்படி போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ₹20 பேலன்ஸ்ல வைக்கும்போது, இந்த 90 டேஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ் 90 டேஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல நீங்க பேலன்ஸ் ₹20 வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ₹20 எடுத்துக்கிட்டு 30 டேஸ் கிரேஸ் பீரியட் மாரி உங்களுக்கு குடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 90 டேஸ் முடிஞ்சு, நீங்க அதுக்கப்புறம் வர்ற 30 டேஸும் உங்களுக்கு கிரேஸ் பீரியடா இருக்கும். இந்த ₹20 எடுத்துப்பாங்க. ஸோ இது மூலியமா உங்க சிம் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கும். இது யார் யாரெல்லாம் பண்ணலாம்? மல்டிபிளான சிம் வச்சிருக்கேன். எனக்கு ஓடிபிக்காவது வேணும், ஆக்டிவேஷனுக்காவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.